மேடம், என்ன மாதிரி இன்னொரு வாட்டி யாரும் ஏமாறக்கூடாது மேடம். கொஞ்ச நாள் இடைப்பட்ட காலத்துல வந்து இவன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். நரேஷ் வந்து சொன்னா, இந்த மாதிரி எங்க ஊர்ல எல்லாம் விக்கிறாங்க, நல்லா காசு சம்பாதிக்கலாம். வீடு ஃபுல்லாவே அலசி ஆராய்ஞ்சி ஒரு 1/4 கிலோ இருக்கு மேடம், குடிச்சுன்னு போயிட்டாங்க. அவன் சொல்ற மெசேஜர்ல உன்னை வந்து ஒரு நாள் போயிட்டாக்கா உனக்கு ஆசை தீந்துருமான்னு கேக்குறான் மேடம். அவன் என்ன 2 மாசம் பார்க்காம இப்ப பார்க்கும்போது ஓடி கட்டி பிடிச்சிக்கலாமான்னு மறந்துட்டு உன்னால நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். ப்ளீஸ் என்ன இதுக்கு மேலே அசிங்கப்படுத்தாதடா. வணக்கம். பேண்டமிக்னால நம்ம எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்கணும். வேக்சின்ஸ் வர்றது வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்ம கடமை. அதோடு சேர்த்து எல்லாரோடும் உடல் நலத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் சமாதானத்துக்காகவும் கடவுளை வேண்டிக்கலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். உங்க பேரு? குட்டியம்மாள் மேடம். எங்கேருந்து வரீங்க குட்டியம்மாள்? திருமுல்லை வாயிலிருந்து வரேன் மேடம். சரி, நான் ஒரு விஷயம் கேட்டுக்கலாமா உங்ககிட்ட? கேளுங்க மேடம். இவ்வளோ பிரச்சனை இருக்கு இந்த பேண்டமிக்னால, கொரோனால. அப்படி இருந்தும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த ஷோக்கு ஏன் வந்திருக்கீங்க? அவ்வளோ முக்கியமா? அவ்வளோ பெரிய பிரச்சனையா உங்களுக்கு? ஆமாம் மேடம், இங்கே வந்தால் தான் ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் மேடம். நீங்கள் ஏமா அட்வொகேட்டை போய் பார்த்து ஒரு சட்டப்படி இதை அணுகக்கூடாது உங்கள் பிரச்சனையை? இல்லை மேடம், என்ன மாதிரி இன்னொரு வாட்டி யாரும் ஏமாறக்கூடாது மேடம். அங்கே போனால் பைசாலாம் செலவாகும், அந்த அளவுக்கு வசதி இல்லை மேடம் என்கிட்ட. ஆக்சுவலி என்ன தெரியுமாம்மா, நான் இங்கே வந்ததுனால உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு கேரண்டி எல்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்னோட அபிப்பிராயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுவோம். சரிம்மா, என்ன பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது மேடம். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட வந்து பிரச்சனை. 4 வருஷத்துல நாங்கள் பிரிஞ்சுட்டோம். 4 வருஷம் தனியாக இருந்தேன் மேடம். கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஃபர்ஸ்ட் கல்யாணம் திருமணம் வந்து லவ் மேரேஜா? ஆமாம் மேடம், லவ் மேரேஜ். 4 வருஷம் என் கூட இருந்தாங்க மேடம். ரொம்ப பிரச்சனை, ரொம்ப சண்டை வரும். 4 வருஷம் தனியாக தான் இருந்தேன். எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையன் மேடம். இந்த 4 வருஷத்துல 2 குழந்தை பெற்றுட்டீங்க? ஆமாம் மேடம். அதுக்கப்புறமாக்கா இவன் நரேஷ்ன்றவ என்ட்ரி ஆனா மேடம். என்ட்ரி ஆனா அவன் வீட்டுக்கும் போய் சிம்மு போடுற வேலை அவனுக்கு. அதுக்கப்புறம் எனக்கும் வந்து வீட்டாண்ட வந்து சிம்மு கேட்டாங்க, போட்டாங்க. அதுக்கப்புறம் ஈஸி பண்ணியிருக்கேன், 100 ரூபா நீங்கள் தான் தரணும், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னோடனே என்னோட நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நரேஷ் கால் பண்ணி இந்த மாதிரி காசு வேணும், என் ஆஃபீஸில் ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, என்கிட்ட இப்போ காசு இல்லை, நியூ இயர் அப்போ தான் சேலரி வரும், அப்போ தான் சேலரி வரும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னை விசாரிச்சா மேடம், நீங்கள் என்ன வீட்டில் தனியாக இருக்கீங்க? ஏன்னா அன்றைக்கி அவன் பார்த்தேன், நான் அன்றைக்கி லீவு போட்டிருந்தேன், கால் அடிபட்டுருக்குன்னு சொல்லி. என்ன நீங்கள் மட்டும் 2 குழந்தைங்களை வச்சுன்னு தனியாக இருக்கிறீங்களே, எப்படி இருக்கிறீங்க நீங்கள், என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டா மேடம். நான் சொன்னேன் என்னோட பிரச்சனை எல்லாம் நான் சொன்னேன். அது எப்படிம்மா, நீங்கள் ஃபோனில் ஜஸ்ட் ரீசார்ஜ் பண்ண வந்த ஆள், சிம் போட வந்த ஆள், அவர்கிட்ட எதுக்கு நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்கிறீங்க? ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் மேடம் இருந்தாங்க என்கிட்ட. ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு? ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நல்லா தான் பேசிக்கிட்டு. எப்படிம்மா அப்படி நம்புறீங்க டக்குன்னு? ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மேடம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. குட்டியம்மா சொல்லுங்க மேடம், என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டு தேவைப்பட்டுதாம்மா? என்ன ஆச்சுனாக்கா, இவங்க கிட்ட பழகி ஒரு 3-4 மாசத்துல எனக்கும் வாழணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழணும்னு எனக்கும் ஆசை இருந்தது மேடம். 4 வருஷம் நம்ம தனியா இருந்துட்டோம், நம்ம வாழணும், இவங்களும் நல்லா பார்த்துப்பாங்க மேடம். அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு அவங்க அப்பா எல்லாம் இறந்துச்சுன்னா உங்க விஷயம் வீட்டுல தெரிஞ்சு போச்சு? வீட்டுல தெரிஞ்சு போய் அவங்க விசாரிச்சிருக்காங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை இருக்கு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் போல. சரி இனிமே பேசாதன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவன் அப்பவும் கேட்கல, அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணுவான், சாப்பிடல குட்டி, நான் பசிக்குது ரொம்ப, எல்லாரும் என்ன அடாத மாதிரி விட்டு போயிட்டாங்க, அவங்க வேலையை தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் கிளம்பி போவேன் மேடம். அதுக்கப்புறம் என்னை பசங்க கேட்க, என்னம்மா எங்களை தனியா விட்டு போயிரு. நான் சொல்லிட்டேன், பசங்க கிட்ட ஓப்பனாவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பாப்பா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் இடைப்பட்ட காலத்துல வந்து இவன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான் நரேஷ் வந்து. சரி, உங்க ஃபர்ஸ்ட் புருஷன் குழந்தைகளை பார்க்க வருவாரா? வரமாட்டாங்க, போன்ல தான் பேசுவாங்க. அதுக்கப்புறமா இவன் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான் மேடம்.
வீட்டுக்கு வந்து 2 நாள் 3 நாள் தங்குறது. பசங்க வந்து புதுசா இருக்கணுன்னே பேசல செய்யல. அப்புறம் நான் சொன்னேன் இல்லம்மா அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பசங்களும் நல்லா ஒட்டிக்க ஆரம்பிச்சதுங்க மேடம். சரி, உங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் இவர் வந்து தங்கும் போது ஹவுஸ் ஓனர் எல்லாம் கேட்க மாட்டாங்களா? இவங்க வருவாங்க. நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா தான் மேடம் சொல்றேன். ஏன்னா இருக்கிற வீடு அங்க இருந்து ஓப்பனா பேசின்னு இருந்தாதான் நம்ம அங்க வாழ முடியும். இல்லைன்னா ஒரு மாதிரியா பேசுவாங்கன்னு எனக்கும் தெரியும் மேடம். உங்க வீட்ல இருந்து யாராவதெல்லாம் வருவாங்களா? அம்மா அப்பா வந்துட்டு தான் மேடம் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் மேடம். வந்துன்னு தான் இருந்தாங்க. இவன் வந்து எங்க அக்கா வீட்டுக்கார சாவுல வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டான் மேடம். அதனால என்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் இல்ல. இவன் இங்க 2-3 நாள் வந்து தங்கிட்டு உடனே காசு கொடுத்து அமிச்சுட்டு அன்னைக்கு என்ன பிரச்சனையோ தெரியல எனக்கு கால் பண்ணான். உடனே கத்தி வாக்கம் கிளம்பி வா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னடன்னா இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசணுன்னே நான் போயிட்டேன். போனால் 2 கட்டை பேக் நிறைய துணி, அவனோட சர்டிஃபிகேட் பிகாம் முடிச்சிருக்கான் ஆனால் டிஸ்கண்டினியூ 2 சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எடுத்துன்னு நம்ம போயிடலாம், என்னால் இங்கே இருக்க முடியாது, எங்கள் அப்பா இறந்தவர் வேற என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிறாரு, என்னால் தான் இறந்துட்டாங்கன்னு வேற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கிளம்பி வந்துட்டேன். நானும் கூப்பிட்டு போயிட்டேன் மேடம். நல்லா தான் போயிட்டு இருந்தது அந்த அங்கே வீட்டில் இருக்கும்போது. அதுக்கப்புறமா அங்கே வீடு காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போனோம் மேடம். இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? தோணுச்சு மேடம், எனக்கு தோணுச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு எனக்கு. சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு அவன் தான் சொன்னான். ஏன் தெரியல மேடம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானு. இது உங்களுக்கு ரிஸ்க்னு தெரியலையா? இப்படி ஒரு பையன் வந்து இருக்கான் எப்ப வேணா விட்டுட்டு போவான்னு நீங்க யோசிக்கலையா? இல்ல மேடம், அந்த அளவுக்கு அவன் நம்பிக்கை கொடுத்தா மேடம். அவன் அதுக்கப்புறமா இவன் வந்து கூடயே இருந்தான் மேடம். நாங்க இன்னொரு வீடு போனோம். போன இடத்துல வந்து மேடம் ஓப்பனா பேசலாமா? தாராளமா பேசுங்க, உங்க விஷயம். நீங்க ஓப்பனா பேசுறதுக்கு தயாரா இருக்கணும், எனக்கு பிரச்சனை இல்ல. அப்புறம் வெளியே போயிட்ட மேடம் வந்து என்கிட்ட ஓப்பனா இல்ல மேடம். இல்ல மேடம், நாங்க இன்னொரு வீடு போனோம். அவன் என்ன வந்து எனக்கு இந்த தெரியாது மேடம், ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியாது. அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி எங்க ஊர்ல எல்லாம் விற்கிறாங்க, நல்லா காசு சம்பாதிக்கலாம், பணம் பார்க்கலாம், இதை இது பண்ணா. எனக்கு அதை பத்தி தெரியாதுடா. எனக்கு நான் என்ன பண்ண முடியும்னா எனக்கு சப்போர்ட்டா மட்டும் இரு, சப்போர்ட்டானாக்கா எனக்கு காசு மட்டும் கொடு, நான் பாத்துக்கிறேன் மற்றபடி அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு நான் காசு கொடுத்தேன் மேடம். எத்தனை வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தா நல்லா காசு தான் வந்துட்டு இருந்தது. இப்ப காசு வந்துட்டு இருந்தது, காசா வந்துட்டு இருந்தது. பக்கத்து வீட்டுல இருந்து வந்து சொல்லிட்டாங்க இவங்க வீட்டுல நிறைய ஆம்பளை பசங்க வராங்க போறாங்க என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நைட் 8:30 மணிக்கு இவன் வந்து கசம்பூர் கோயிலுக்கு போவான். அமாவாசைக்கு இவன் கசம்பூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதான் அந்த இது அடிச்சுன்னு உக்காந்துக்கிறான். ஒரு 9 பேர் எல்லண்டோ வந்து வீட்டுக்கு கதவை தட்டின உடனே யாருன்னு பார்க்கறது கதவு திறந்தோடனே எல்லாரும் உள்ள பூந்துட்டாங்க. உள்ள பூந்து எல்லாமே வீடு ஃபுல்லாவே அலசி ஆராய்ஞ்சி ஒரு 1/4 கிலோ இருக்கு மேடம் புடிச்சுன்னு போயிட்டாங்க. இந்த யாரு வாங்குவாங்க? பசங்க வாங்குவாங்க மேடம். பசங்கன்னா என்ன வயசு இருக்கும்? என்ன வயசுனா இப்போ இருக்கிற பசங்க வந்து 15 வயசுல இருந்தே அடிக்கிறாங்க மேடம். சின்ன குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறது பசங்க 15 வயசுல இருந்தே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து வரலும் 15-16 வயசு பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரலும் இதை யூஸ் பண்றாங்க மேடம். நான் பார்த்த வரலும். உனக்கு வருத்தமா இருக்கு இல்லையாமா? நாளைக்கு ஒண்ணு எனக்கு தெரியல மேடம், சத்தியமா நான் ஒரு விஷயம் கேக்குறேன். நீ 2 புள்ள வச்சிருக்க, அப்ப இந்த பசங்க வந்து வாங்குறாங்களே, நம்ம சப்ளை பண்றோமே, இது நான் அதை பத்தி எனக்கு தெரியாத மேடம். காசு கேட்டா கொடுத்துட்டு எல்லாமே பண்ணிட்டேன். இது வந்து 1 மாசத்துல தான் மேடம். அதுக்கப்புறம் அந்த வேலை பார்க்கல. இங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஃபைன்லாம் கட்டிட்டு வந்து என்னையும் அடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீ எப்படி சேர்த்து இந்த மாதிரி பண்ணுவ? இல்ல சார் நான் செகண்ட் மேரேஜ் பண்ண போறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இல்ல, மேரேஜ் பண்ண போறேன், ஏதோ தெரியாத பண்ணாங்கன்னா உனக்கு ஃபைன் கட்டி நாங்க வந்துட்டோம் மேடம். அதோட அந்த வேலை பண்றது இல்ல. வந்துட்டு அங்கிருந்து காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு வந்தோம். இன்னொரு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சண்டே ஆயிடுச்சு. சண்டே ஆயிட்டோடனே கையெல்லாம் அறுத்துக்கின்னு அதுக்கப்புறமா அங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த கோழிங்களை திருடி விற்கிறது, ஹவுஸ் ஓனர் கோழிங்களை இதெல்லாம் பண்றது எனக்கு தெரியாது. வீட்டை விட்டு வெளியே வரப்போறது. நான் வேலைக்கு போயிடுவேன், வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வீட்டு வேலைக்கு போயிடுவேன். வந்தாக்கா லபோதிபோன்னு கத்தின்னு இருப்பாங்க ஹவுஸ் ஓனர் வந்து. இது மாதிரி ஒரு நாள் ஒரு கோழி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் லேட்டா வேலைக்கு கிளம்புறேன். இவன் இன்னொரு பையன் வந்து இந்த வேலை பார்த்துனுக்குறாங்க. அதுக்கப்புறம் திட்டி அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருந்து நான் காலி பண்ணிட்டேன். நம்ம எங்கே போனாலும் ஒழுங்கா வாழ முடியாது. அப்பயே நான் சொல்லிட்டேன். அவன் துணி ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு, நரேஷ் இது வந்து லைஃப், நீ உனக்கு வந்து நீ சின்ன பையன்ல இல்லை, உனக்கும் எல்லா கதையும் தெரியும், நீ வந்து உனக்கு செட் ஆனா இரு, இது லைஃப்ல பொருந்தி நீ இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பி நீ உங்க வீட்டுக்கு போயிடுனா. இல்ல நீ என் பொண்டாட்டி, அவங்க 2 பேரும் என் பிள்ளைங்க, நான்லாம் விட்டெல்லாம் போக மாட்டேன், விட்டு போனா ஊரு நான் பேசும்,
இவ்வளோ நாள் கூட இருந்துட்டு போனாக்கா உன்னை வேற மாதிரி சொல்லுவாங்க, நான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன், எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லி அப்பவும் சொல்லி இருந்தான் மேடம். அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போனோம். இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு 1 மாசத்துல நல்லா தான் மேடம் போயிட்டு இருந்தது. 1 மாசத்துல வந்து ஒரு பையனை வந்து இவன் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான், அந்த ஏரியாவில் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான். இவங்க பேசிக்கிறது நல்லா தான் பேசிப்பாங்க. ஒரு நாள் நைட்டு வரவே இல்லை வீட்டுக்கு. ஆனால் நைட்டு தூங்கவே இல்லை மேடம். கரெக்டாக 4:30 மணிக்கு 2 பல்சர் வந்தது. இருட்டில் தெரியல, 2 பல்சர் வந்தது. பார்த்தா இவனும் அந்த பையனும் எங்கேயோ போயிட்டு பைக்கு உடச்சி எடுத்துன்னு வந்திருக்காங்க. அது திருட்டு பைக்கு தான் உங்களுக்கு தெரியும்? தெரியும் மேடம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்ல மாட்டிக்கிச்சு, அந்த வண்டியும் மாட்டிக்கிச்சு. சரிம்மா, இப்போ என்னம்மா பிரச்சனை? இப்போ வந்து நான் பிரச்சனைனாக்கா அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து கூட்டு போயிட்டாங்க மேடம். கூட்டு போயிட்டு என்ன பண்றான் இவன், ஆரம்பத்துல அங்க போயிட்டு 2வது நாள்ல இருந்து எனக்கு நல்லா மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான். ஐ மிஸ் யூ, ஐ கிஸ் யூ, என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தான் மேடம். சரி, நான் ஒரு விஷயம் கேட்கறேன் குட்டியம்மா. நீ இதெல்லாம் பண்ணும்போது உன் பொண்ணுக்கு 13 வயசாச்சு இல்ல? இன்னொரு பையனுக்கு என்ன வயசாச்சு? 10 வயசு ஆகுது. 10 வயசு. அந்த 10 வயசு 13 வயசு குழந்தைய நீ எப்படி அவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்து நல்லபடியா நீ எப்படி வளர்ப்ப? யோசிச்சு பாத்தியா? இப்போதான் மேடம் எல்லாமே அப்போ ஆரம்பத்துல உண்மையாவே ஆரம்பத்துல தெரியல மேடம் எனக்கு. இப்போதான் மேடம் இந்த கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல இருந்து வந்து கூட்டு போயிட்டாங்க. வயசு உனக்கு 3 வயசு அதிகம், உனக்கு அவனுக்கு 24 வயசு தான் ஆகுது. அவருக்கு 24, உங்களுக்கு எவ்வளவுமா? 27 வயசு ஆகுது மேடம். அவங்க என்னன்றாங்கனாக்கா, நீ இப்போ வந்து அவனை உடம்புக்காக தான் நீ கூப்பிடுற, உடம்பு சந்தோஷத்துக்காக தான் கூப்பிடுற. இப்போ வந்து அவன் போய் இருக்கிறது வந்து அவங்க அத்தை வீட்டுல மேடம். அவங்க அத்தைக்கும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து இல்ல, 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீ எதுக்கு வந்த, எதுக்கு இப்படி எதுவுமே சொல்லாம விட்டு போயிட்ட? உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நானு. இவ்வளவு பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டாரு. இப்போ நீ அவரோட வாழணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா மேடம். எனக்காக இல்லைனாலும் குழந்தைங்களுக்காக எப்படி தாக்கப்படுவ? இத பாரு, அது ஒரு பிரச்சனை. அடிப்பாரு சொல்ற, குடிப்பழக்கம் உண்டா? இல்ல மேடம், எப்பாவது ஒரு டைம். சரி, அதுக்கப்புறம் திருட்டு இருக்கு சொல்ற, எப்படி நீ அவர் கூட நல்லபடியா குடும்பம் பண்ண முடியும்? இப்போ ரீசெண்டா இப்போ அதெல்லாம் கரெக்டா ஆயிட்டாங்க மேடம். ஃபேமிலியை பத்தி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிற, ஒருவேளை சாப்பாடு இல்லாம கூட இருந்திருக்கோம், நாங்க பசியும் பட்டினிமா கூட இருந்திருக்கோம். அதை பார்த்த உடனே நம்ம இப்படிதான் இருக்கணும், நான் வேலைக்கு போறேன், கிளம்பி போறேன் வேலைக்கு, நீ ஒரு வேலைக்கு போ, நான் ஒரு வேலைக்கு போறேன், 2 பேரும் போனதான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் இவங்க வந்து கூட்டு போயிட்டாங்க. ஓ, அப்ப நீங்க திருத்திட்டீங்க அவரை? ஆமா மேடம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, நான் திண்ணனூர் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், வீட்டு வேலைக்கு. இங்கிருந்து அங்கே போக முடியாது, யாராவது பார்த்துட்டாலும் பிரச்சனைன்னு சொல்லி இந்த காசு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஏரியாவில் இது மாதிரிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது குட்டி, நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏரியாவில் வீடு பார்த்து போனோம் மேடம். மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டுட்டு அப்பதான் படுத்துட்டு இருக்கோம், இவங்க வந்துட்டாங்க வீட்டாண்ட. அவங்க 2 அத்தை பசங்க, ஆம்பளை பசங்க. நான் ஒருத்தருக்கு 29 வயசு, ஒருத்தருக்கு 25 வயசு இருக்கு மேடம். வந்துட்டு கதவு தட்டினாங்க, திறந்துட்டான். வந்த உடனே அவங்க அத்தை வந்து அதே ஏரியால இருக்கிற அத்தை வந்து என்னை அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு இன்னொருத்தவங்க தப்பா ஏசுறாங்க மேடம். இவன் சொன்ன, நானும் தப்பு பண்ணிருக்கிறேன், ஏன் அந்த பொண்ணை மட்டும் அடிக்கிறீங்க, பேசுறீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு உடனே இவங்க வீட்டுக்கு கிளம்பு, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி, நான் வரமாட்டேன், நீங்க வேணா உன் பிள்ளைய கூட்டு போங்க, நான் வரமாட்டேன், வரானான்னு கேட்டு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஆஹா இங்க நாங்க உன்னை விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களே பையில துணியெல்லாம் இது பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு ஒரு ரூம்ல உட்கார வச்சு பேசுறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த பொண்ணு வேணும்னாக்கா, 4 வருஷம் உன்னை பாத்துக்குச்சின்னு சொல்ற, இந்த பொண்ணு வேணும்னாக்கா கிளம்பி போயிடு, அந்த பொண்ணு கூடயே போயிடு, இப்போ போயிட்டாலும் எங்க கிட்ட வந்து எந்த தொடர்பும் நீ வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சரி ஏதாவது சொல்லிட்டு வா நரேஷ் போலாம், 4 வருஷம் கூட உனக்காக எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கியிருக்கேன் மேடம். நான் அவனுக்காக யார் எவங்கன்னே தெரியாது, அவன்லாம் அழைச்சிட்டு போவான் என்ன, இவனல்ல. சரின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன் அவங்ககிட்ட. அவன் என்ன சொல்றான், நீ எனக்காக உங்க அம்மா உங்க அப்பாவை தூக்கி போட்டு பேசிட்டு வந்துட்டு உனக்காக நான் அது மாதிரிலாம் எங்க அத்தைங்களை பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அங்க ஒரே அழற, முட்டை மோதுறேன், கத்துறேன், கதறேன், இவன் எனக்காக சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அவங்க அத்தை என்ன அடிச்சாங்களே, அவங்க வந்து உங்க அப்பா நம்பர் இருந்தா கொடு, நான் கால் பண்ணி பேசுறேன் அப்படின்னு. சரி உங்க மூலியமாவது நான் போய் எங்க அப்பா கூட சேர்ந்துன்னு உறவாடின்னு இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்பர் கொடுத்தேன் மேடம். நான் சொல்லிட்டாங்க அவங்க ஃபோன் பண்ணி, நான் எண்ணூர் மகளிர் குழு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ பேசுகிறேன், இது மாதிரி உங்கள் பொண்ணை பிராத்தல் கேஸில் பிடிச்சிருக்கோம் நாங்கள், நீங்கள் வந்து கூட்டு போகிறீங்களா இல்லை ஹோமில் சேர்த்துட்டுமான்னு சொன்னோன்னே, என் பொண்ணு செத்து 3 வருஷம் ஆகுது, எங்களுக்கு கால் பண்ணாதீங்க நீங்கள் அப்படின்னு எங்கள் அப்பா கட் பண்ணிட்டாரு. எங்கள் அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். எனக்கு
எனக்கு ஒரு கஷ்டம் நான் ஃபோன் பண்ணி சொன்னாக்கா முதல் ஆளா 5 மணிக்கெல்லாம் வந்து என் வீடு கதவை தட்டுறது எங்க அப்பா தான் மேடம். அவ்வளோ பிடிக்கும். எங்க அப்பா கூடயே பேச விடாம பண்ணிட்டாரு. எங்க அப்பாவே என்ன தப்பா நினைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க கால் பண்ணி. இவ்வளோ கஷ்டத்துக்கு என்ன காரணம் நினைக்கிற குட்டி அம்மா நீ? அவன் பின்னாடி போனதுதான் மேடம். அந்த பையனோட ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள முறைப்படி போகாததுனால தானே அவளுக்கு இந்த நிலைமை. இவ்வளோ கஷ்டம் பாரு. அவங்க அப்பா எவ்வளோ ஒரு பெண் குழந்தை மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. அதனால தானே அவர் அப்படி பண்ணியிருக்காரு. அவளே சொல்றாங்க. இவ்வளோ தப்பு நடந்து உனக்கு மனசு கேட்கல, உன்னை விட முடியல? இல்ல மேடம், நான் என்ன நினைச்சேன்னா சரி அவங்க வயசு வித்தியாசத்தை பாக்குறாங்க. நான் உண்மையாவே நினைச்சேன் மேடம். என்னன்னாக்கா சரி அவங்களுக்கும் ஆசை இருக்கும், கல்யாணம் பண்ணி பார்க்கணும், ஏதாவது அவனுக்கு நல்லது பண்ணணும் இருக்கும். சரி நம்ம அவன் ஞாபகம் வந்தா கூட நம்ம அழுதுட்டு எனக்கு மைண்ட் அட்டாக் வந்துருச்சு மேடம். எனக்கு இப்போ மனநலம் சரியில்லைன்னு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம். நானு அந்த டாக்டர் கேக்குறாங்க இவ்வளவு ஃபீல் பண்ற, இவ்வளவு ஆசை, இவ்வளவு லவ் வச்சுன்னுங்கிறியா, அந்த பையன் நம்பரை கூட நாங்க பேசுறோம் டாக்டரே கேட்டாங்க மேடம். இப்போ நாள் அவர் புரிஞ்சு வாழ முடியலையாமா? ஆமா மேடம், நான் அவனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறேன். அசிங்கப்பட்ட இடத்துல நான் வாழ்ந்து காட்டணும். அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நல்லா வாழ்துன்னு. அதுக்கு முன்னாடி ஒன்னு பிரிஞ்சு போனார்ல, அது எப்படி கடைசியில பிரிஞ்சு போனாரு? அவங்க அத்தைங்க வந்து கூட்டு போயிட்டாங்க மேடம். இப்போ உனக்கு என்ன வேணும் ஆக்சுவலி? நான் அவங்க கூட வாழணும் மேடம், ப்ளீஸ் மேடம். நரேஷ். சொல்லுங்க மேடம். இப்போ நரேஷ், எனக்கு என்ன தெரியணும்னா, குட்டி அம்மா உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்காங்க, உங்களை அவ்வளோ தூரம் காதலிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களுக்காக பல கஷ்டத்தை அவங்க எதிர்கொண்டாங்க. இப்போ நீங்கள் விட்டுட்டு போனால் அவங்களால நீங்கள் இல்லாமல் வாழ முடியலை, மனநிலை பாதிக்கப்படுறது அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் அபிப்பிராயம் என்னது? மேடம், நான் எங்கள் அப்பா இருந்த கையோட வந்தேன் மேம். நான் உங்ககிட்ட வந்தேன் மேம். நான் என்ன சொன்னேன், நான் ஒரு வாரம் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல, ஒரு வாரம் இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படியே காலப்போக்கில் அப்படியே இருந்துட்டேன். நானும் ஒரு வேலைக்கு போகாமல் வெட்டிக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே தான் மேம் இருந்தேன். 3 வருஷம் அவங்க கூட இருந்தேன். வேலைக்கெலாம் அனுப்பல, வீட்டில் தான் இருந்தேன். எனக்கே வெறுப்பாக இருக்கும்ல மேடம், ஒரு ஆம்பளை பையன் வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் தான் இருப்பான், நீங்களே சொல்லுங்கள். ஏன் நீங்கள் அப்படி இருந்தீங்க? அவங்க அனுப்ப மாட்டாங்க வேலைக்கு. என்ன வேலைக்கே போக மாட்டேன். வேலைக்கு போனா கூட வேணாம் நீ இரு வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க. வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. எனக்கே வெறும் எவ்வளவு நேரம் தான் மேம் வீட்டுக்குள்ள இருக்கிறது. உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உண்மையா பேசு. நான் உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். பசங்க நம்பர்லாம் இருக்குது மேடம், நான் தரேன். நீங்க ஒத்தொத்தருக்கா கால் பண்ணி பேசுங்க. நீங்க ஒத்தொத்தருக்கா கால் பண்ணி பேசுங்க. கால் பண்ணி பேசுங்க மேடம். எப்படி என்ன ஏது எல்லாமே சொல்லுவாங்க. சரி நரேஷ், ஏன் அவங்க உங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க? தெரியல மேடம், அவங்களுக்கு சந்தேகம் என் மேல ஜாஸ்தி. அப்போலேருந்தே சந்தேகம் தான் மேடம் என் மேல அவங்களுக்கு. அப்ப அவங்க கூட நீங்க சந்தோஷமாவே இருக்கலையா? சந்தோஷமா இருந்தேன் மேடம். நானு அவங்கள பிடிக்குமா? அவங்க மேல காதல் இருந்ததா? இருந்தது. சரி நரேஷ், இது உங்க ஃபர்ஸ்ட் லவ்வா? ஆமா மேடம். இதுக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணதில்ல? இல்ல மேடம். ஸ்கூல்ல படிக்கும்போது, காலேஜ்ல படிக்கும்போது ஒன் சைடு லவ் தான் மேடம். டபுள் சைடு இல்ல. சரி, இப்போ என்ன நிலைமையில இருக்கு உங்க மனநிலை எப்படி இருக்கு? நான் யூகேஜி படிக்கும்போது எங்க அம்மா இருந்துட்டாங்க. அப்பா வேற சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் இல்லாம எங்க பெரியப்பா அது இந்த இட பிரச்சனை, அது ஒரு மேட்ரு சொல்லி நான் வீட்டுல எல்லாமே எதுவுமே தெரியல. இன்னும் வரைக்கும் அது ஒரு புதிராவே இருக்கு, எதுக்கு இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் மேடம். அதுக்கப்புறம் தான் சரி வேலைக்கு போக ஆரம்பிச்சோடனே எங்க சித்தி என்ன பண்ணிட்டாங்க, என்னை பார்த்துக்கல. எங்க தம்பிங்களை எடுத்துன்னு போய் திருவள்ளூர்ல எங்க அத்தை வீட்டுல சேர்த்துட்டு நான் மட்டும் தனியா இருப்பேன் எங்க வீட்டுல. எனக்கு எங்க அப்பா கூட இருக்கிற மாதிரியே இருக்கும், கூப்பிடுற மாதிரி, எல்லாம் அசைகிற மாதிரி, திடீர்னு பொருளுங்க கீழே விழும். எனக்கு ஒரு மாதிரி ஒன்னாடா நம்மளே செத்துடலாம் அப்படின்லாம் எனக்கு தோணும் ஒரு டைம். அப்பதான் அவங்கள்ட்ட போனீங்களா? அப்பதான் மேடம் அவங்க. சரி, நீங்க உங்க பக்கத்தை சொல்றீங்க, பட் அவங்கள நினைச்சு பாருங்க. ஏற்கனவே ஒரு திருமண வாழ்க்கையில தோத்து போய் அப்புறம் நீங்க உள்ள வந்தப்போ அவ உங்க மேல நம்பிக்கை வச்சா, உங்களுக்காக பல கஷ்டத்தை அனுபவிச்சா இல்லையா? இப்ப நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவாப்பா? மேடம் எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க மேடம்.
உங்களுக்கு தேவைப்பட்டப்ப அவங்கள யூஸ் பண்ணிட்டு இப்போ வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னா என்னப்பா அர்த்தம்? மேடம் அப்படிலாம் இல்லை மேடம். நான் போவேன்னு சொன்னா அவங்க வந்து நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க மேடம். சரி அதே பயமா இருக்கும். சரி எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அவங்கள பிளாக்மெயில் பண்ணி தான் உங்களை வச்சுட்டு இருந்தாங்க நீங்க சொல்றீங்களா? அப்படி இல்லை மேடம். ஆனா நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கயத்தை விட தானே பாக்குற இப்போ? மேடம் அப்படிலாம் இல்லை மேடம். நான் பேசுறேன் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் சாரி. அவன் சொல்ற மெசேஜர்ல உன்னை வந்து ஒரு நாள் போயிட்டாக்கா உனக்கு ஆசை தீந்துருமான்னு கேக்குறான் மேடம். அவன் என்ன உடம்பெல்லாம் கூசுதா நீ அப்படியெல்லாம் பேசும்போது. ஐயோ கடவுளே. குட்டியம்மா ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இரு. நரேஷ் சொல்லுங்க மேடம். எனக்கு இந்த பாரு, உன்னை கட்டாயப்படுத்தி எல்லாம் நான் எதுவுமே செய்ய சொல்ல மாட்டேன். ஆனா உனக்கு மனசாட்சி இருக்குல்ல, நீ நல்ல பையன். நீ ஏதோ சூழ்நிலையான பல தப்புகள் பண்ணிட்டு இருக்க. ஒரு பொண்ணு அவன் நிலைமையை யோசிச்சு பாருப்பா. அவ 2 குழந்தை வச்சிருக்கா. நீ வந்து 3 வருஷம் அவளோட வாழ்ந்திருக்க இல்லையா? இப்ப நீ விட்டுட்டு போனியானா அவன் நிலைமை அவ எப்படி மனசை தேத்துப்பா சொல்லு? அவ பசங்கள்ட்ட என்ன பதில் சொல்லுவா? உங்களோட நட்புக்கு உங்க காதலுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கு? அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? உங்க அப்பா செத்து போன டைம்ல யார் இருந்தா உனக்கு? இப்ப சொந்த பந்தம்லாம் உனக்கு தேவைப்படுறது, அவங்களுக்கெல்லாம் நீ தேவைப்படுற. ஆனா நிஜமாவே நீ கஷ்டத்துல இருந்தப்ப யார் இருந்தா? சரி, நான் எதுவுமே உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் தம்பி. உன் மனசாட்சிக்கு நீ செய்யறது சரிப்படுதா? எங்க மேடம் இது சர்டிஃபிகேட் எதுவும் இல்லை, ஒழுங்கா படிக்கவும் இல்லை, டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன், சர்டிஃபிகேட் எதுவும் வாங்கலை, காலேஜ்லேருந்து ஃபீஸ் கட்ட முடியல, எல்லாம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் மேடம். ஃபுல்லாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமா? அது பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க கூட வாழறதுக்கு உங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க? எதனால கயத்தி விடணும்னு நினைக்கிறீங்க? மேடம் கைட்டிலாம் ஒன்றும்லாம் இல்லை மேடம். அவங்க பசங்களுக்கும் என்ன பிடிக்கல. அவங்க சொல்லி அனுப்புறாங்க, பசங்க சொல்லி அனுப்புறாங்க, வந்திருப்பாங்க பசங்க, அவங்க சொல்லி அனுப்புறாங்க, வந்தா நீ அவரோட தான் வரணும் நீ. ஏன்னா அவங்க இவன் இருக்கும்போது நல்லா பாத்துக்கிட்டா மேடம். நரேஷ் ஒரே ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு இன்னும் அந்த பொண்ணு மேல காதல் இருக்கா? மேடம் அப்படிலாம் இல்லை மேடம். காதல் இல்லையா? அப்ப நீ அவங்கள காதலிச்சது பொய்யா? உனக்கு என்னப்பா வயசு? 23 வயசு. 24 வயசு மேடம். இப்போ ஒரு குடும்ப பாரத்தை எடுத்துக்கிறது மனநிலையில உனக்கு இல்லையா? அதுல இல்ல மேடம். அப்ப நீ அந்த பொண்ணோட இமோஷன்ஸோட விளையாடிட்டு இருக்க கூடாது இல்லையா? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டா அவ தெரியும் மேடம் எனக்கு. அப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்லுவ? மேடம் ஒரு பொம்பளைக்கு வாய் இருக்கணும் மேடம். யார்கிட்ட எப்படி பேசணும், இடம் பொருள் ஏவல்லாம் தெரியும். சுத்தமா அது பொம்பளைக்கு மட்டும் தான் வேணுமா? அதுக்கு அவனை பத்தி பேசினா இருடியம்மா ஒரு நிமிஷம் பிரியவே மாட்டோம். ஒராசிக்கிட்டு தான் உட்கார்ந்து இருப்போம் 24 மணி நேரமும் தெரியுமா? அவளால உடம்புக்காக கூப்பிடலடா நரேஷ். அவளால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலப்பா. அதான் மேடம் உடம்புனா மேடம், உடம்பு நான் என் வீட்டுக்கு 4 வருஷம் விட்டு இருந்த உடம்பு தான் முக்கியம். நான் 10 பேர்கிட்ட போய் என் பிள்ளைங்களை காப்பாத்துவேன். இந்த பேச்சு கேட்டாலே கோவம் வருது. டென்ஷன் ஆகுது மேடம் எனக்கு. அவங்க அப்படிதான் மேடம் சொல்றாங்க, அவங்க உடம்புக்காக கூப்பிடுறேன்னு. என்ன முடிவுல பாரு நரேஷ், என்ன பார்த்து பேசு. முடிவு தெரியுதா? நீங்க வந்து நீங்களே சொல்லுங்க மேடம். என்ன முடிவு? நான் சொன்னா நீ கேட்டுருவியா? மேடம் நான் வீட்டுக்கு போயிடுவேன் மேடம். அப்புறம் நீங்களே சொல்லுங்க மேடம்னா என்ன அர்த்தம்? ஏன் இந்த மாதிரி ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்கள ஏமாத்துறீங்க தம்பி? நம்பிக்கை கொடுக்கலாமா இப்படி? உங்களுக்கு அதுக்கான வயசு இல்லை, அதுக்கான மெச்சூரிட்டி இல்லை, அதுக்கான தைரியம் இல்லைன்னா தெரியாம பண்ணிட்டேன் மேடம். அப்ப அவ வாழ்க்கை என்ன ஆகுது? அவளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு புரியுது மேடம். அவ எப்படி குழந்தைகளை பார்த்துப்பா? அவ குடும்பம் அவளை ஏத்துக்குமா? இந்த சமுதாயம் அவளை சும்மா விடுமா? யோசிச்சு பாரு. அவளுக்கு என்ன பதில் சொல்வ நீ? அதை மட்டும் எனக்கு சொல்லு. மேடம் நான் தான் இத்தனை வருஷம் கூட இருந்து ஒன்றும் பண்ணலையே, இப்போ மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? உனக்கு விளையாட்டா இருக்கு, நீ சிரிக்கிற. அவங்க வீட்டுல இதே கேள்விதான் மேடம் கேட்டாங்க, அதே கேள்விதான் இவங்க கேக்குறான். அவங்க பேசுறதா அவங்க அப்படியே பேசுறான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி நான் குட்டியம்மா சொல்லுங்க மேடம்.
நீ எவ்வளோதான் கன்வின்ஸ் பண்ணாலும் அவன் மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும்ல. அவன் பாரு, அவன் வந்து குழந்தைத்தனமா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான் விளையாட்டா. மேடம் குழந்தைங்களை அடிக்கிறாங்க 10 பேர் எல்லாம் உட்காந்து நாங்க முட்டி போட்டுக்கிறோம் மேடம். நானும் குழந்தைங்களும். எதுக்கு? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். பிரச்சனையே தான் அவனுக்கு வாழ்க்கை பூரா. அப்படிதான் மேடம். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. பசங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? பெத்தவங்க பொறுப்பா நடந்துக்கல. இந்த பசங்களோட கதி என்ன? அவங்களுக்கு வயசு 13 வயசு 12 வயசு. அந்த பசங்களுக்கு இன்னும் கிடக்கு. எங்க எதியா அப்படிதான் மேடம் ஆயிடுச்சு. பெத்தவங்க விட்டு போயிட்டாங்க, நானே இப்படி ஆயிட்டேன். போலாரா? சரி, அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போற? என்ன பதில் சொல்லணும்? தென்னாவட்டா பேசுற நீ அப்படி? மேடம் தென்னாவட்டா பேசுனா பாரு, உட்கார்ந்து கதறிட்டு இருக்க. நீ என்ன பதில் சொல்லணும் கேக்குற? மேடம் நான் உனக்கு பொறுப்பு இல்ல? நான் எப்பவுமே அப்படிதான் மேடம் பேசுவேன். நிஜமாவே சாவர வரலும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்பிக்கை கொடுக்குற? வேற யாராவது கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்திருப்பேன் மேடம். நானு இப்ப என்ன அதுலயும் இல்ல எதுவுமே இல்லாம நீ இப்படி நெருக்கதையே நீ என்னை விட்டு போனா எனக்கு என்ன நியாயம்? இப்ப போய் பண்ண முடியுமா மேடம்? பொண்ணுக்கு 13 வயசு ஆகுது. இப்ப போய் கல்யாணம் பண்ண முடியுமா? என்னப்பா நரேஷ், பதில் சொல்லு. பதில் சொல்லு நரேஷ். மூஞ்ச பார்த்து பேசுடா. 2 மாசம் ஆகுது மூஞ்ச பார்த்து. வயசு நான் மறந்துட்டு. காலையில நைட்டு படுத்து ஏஞ்சிக்கும் போதெல்லாம் பக்கத்துல தேடுற மேடம். பசங்க திட்டுறாங்க என்ன, ஏமா இப்படி இருக்கிற அப்படின்னு. கூட படுத்துனே இருக்கிற மாதிரிதான் மேடம் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் நைட்ல எல்லாம் தூங்கி எப்படியும் ஆயிடுச்சு 2 மாசம். 4 மணிக்கு 4:30 மணிக்கு பக்கத்து வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க. என்ன உன்னை அவளுக்கு அப்படி என்னதான் பண்ண, ஏன் அப்படி இருக்கிற பைத்தியமா அப்படின்னு. எனக்கு யாரும் இல்ல மேடம். எனக்கு இவனால இருந்தவங்களாம் பிச்சுன்னு போயிட்டாங்க. இவன் தான் லைஃப். நம்மளுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்குது. இதை வச்சு நம்ம முன்னேறலாம்னு நினைச்சுதான் மேடம் நான் பாசம் வச்சேன். நானு எனக்கு ஒரு பதில் சொல்லுனாரு. என்ன பண்ண சொல்ற சொல்லு. சொல்றேன் நான். ஏன் நீ இப்போ சொல்ற இத 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தானே? ஏன் இது நடுவுல எவ்வளவோ பிரச்சனை வந்துருக்குது, எவ்வளவோ சண்டை வந்திருக்குது. அப்ப சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கலாம்ல. ஏன் போல? ஏன்னா நீ என்ன யூஸ் பண்ணீங்க. நான் தேவைப்பட்டேன் அப்போ. அதனாலதான் நீ என்ன யூஸ் பண்ணீங்க. நீ யூஸ் பண்ணீங்க. உனக்கு இடம் பொண்ணு எல்லாமே உனக்கு தேவைப்பட்டது. அதான் நீ யூஸ் பண்ணிக்கிட்டு. உனக்கு வீட்டு ஞாபகம் அப்பே இருந்தா நீ அப்பே கிளம்பி போய் 1000 இடம் இருக்கு குட்டி. எனக்கு அப்ப தெரியுதுல்ல, 1000 இடம் இருக்குதுன்னு தெரியுதுல்ல. நீ அப்ப போக வேண்டியதுதானே? எனக்கு தெரியும். அப்ப போக வேண்டியதுதானே நரேஷ்? அப்ப போயிருக்கலாம்ல நரேஷ்? போயிருக்கலாம் தான். சரி எப்படி மேடம்? இவன் தலைமுடி அசைஞ்சா கூட எதுக்கு ஏன் என்ன காரணம் எனக்கு தெரியும் மேடம். எனக்கு தெரியும். அவன் என்ன நினைக்கிறான் என்ன பேசுறான்னு எனக்கு தெரியும் மேடம். அந்த அளவுக்கு நான் அவனுக்கு உன் பொண்ணுக்கு 13 வயசு. எனக்கு நினைச்சு பார்த்தா அவ்வளோ கவலையா இருக்கு நரேஷ். என்னப்பா என்ன சொல்ற மேடம்? அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு வெயிட் பண்ணிருக்கணும் மேடம். எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு போனை பண்றது, போனை பண்ணி தொல்லை கொடுக்கறது வீட்டுல எல்லாருக்கும். ரெக்கார்ட் இருக்கு மேடம். என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. ரெக்கார்ட் இருக்குன்னா எடுத்து காட்டு. என்கிட்ட எங்க வீட்டுல என்ன அசிங்கமா திட்டுறாங்க மேடம். என்ன ஒரு மாதிரி போய் திட்டுறாங்க. என்னடா நீ மெசேஜ் பண்ணதுதான் நான் போன் பண்ணி சொன்னேன். நான் வீட்டுக்கு போனோம். வா என் கூட வா போலாம். நீ வரல எல்லாம் சொல்ல முடியாது நரேஷ். சரியா? நீ இல்லாம நான் போக மாட்டேன். சரியா? என்னால ஆமா தலை நிமிந்து நடக்க முடியல என்னால. நீ வந்துட்ட. நீ பாட்டு நீ வந்துட்ட. எல்லாரும் முக்கியம்னு நான் ஒரு விஷயம் சொன்னா நீ கேப்பியா? சொல்லுங்க மேடம். அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடு. அவன் நிஜமாவே உன்னை லவ் பண்றான்னா உங்ககிட்ட சேருவான். நீ சொல்றது உண்மைன்னா நீ சொல்றல்ல அவனை பத்தி எனக்கு தெரியும். கரெக்டா சொன்னீங்க மேடம். நீ சர்டிபிகேட் வேற கூடு. நீ உனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் நிஜமாவே அவன் உன்னை நேசிக்கிறான்னா
அவன் வந்து சேருவாம்மா. அவனுக்கு கொஞ்சம் தொல்லை கூடாம அவனை விடு. அவனுக்கு பாரு, அவன் டிஸ்டர்ப்டாக இருக்கான். அவன் அப்பாவோட பிரச்சனை, வீட்டில் 2 தம்பிங்க இருக்காங்க, ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முறைப்படியாக நீங்கள் இந்த 4 வருஷம் கொண்டு போகல. பல பிரச்சனைகள் அவன் மாட்டியிருக்கான். அவன் அந்த ட்ரக் பழக்கத்துலேருந்து வெளியே வரணும், அது வேற இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது நீ கொஞ்சம் அவனை ஃப்ரீயாக விட்டா அவனே உங்ககிட்ட வருவான். நிஜமாவே அவன் அவனை நேசிக்கிறான்னா. இல்லை நீ இப்போ கட்டாயப்படுத்தி நீ கூட்டிகிட்டு போயினேன்னா, அவன் சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது, நீ கட்டி போட்டெல்லாம் வச்சுக்க முடியாது. உன் மனசை தைரியப்படுத்திக்கிறது உன்னோட கையில் தான்மா இருக்கு. நீ வந்து உண்மையாக இருந்திருக்க, நீ அவனுக்காக பல கஷ்டங்களை தாங்கின்னு இருக்க, நீ வந்து ஒரு தாய் மாதிரி அவனை பார்த்துருக்க, அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அந்த பையனுக்கு அது புரியணும், அவனாவே ரியலைஸ் பண்ணணும். குட்டியம்மா சொல்லுங்க மேடம். வெயிட், அவனை விடு கொஞ்சம் ஃப்ரீயா. ஒரு 6 மாசம் சும்மா அவட திரும்பி பார்க்காத. நீ வந்து குழந்தைங்கள பாரு, கான்சென்ட்ரேட் பண்ண, அதுல வேலைக்கு போ, பசங்களை பாரு, சுயநலத்தை விடு. அவனுக்கு ஃபுல்லா பிரெயின் வாஷ் மேடம். அங்க போயும் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருந்தான், நான் வந்துருவேன், தீபாவளிக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் மெசேஜ் பண்ணான். அதுக்கப்புறம் தான் தப்பா மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நரேஷ், அவள்கிட்ட என்ன சொல்ல விரும்புற? என்ன சொல்ல விரும்புனா, பசங்களை நல்லா பாத்துக்கோ, அவள்தான் மேடம். ஓ, ரொம்ப நல்லவன் நீ. பசங்களை பாத்துக்கிறதுக்கு நீ சொல்லணுமா? உன் விஷயத்த சொல்ல, உன் முடிவை சொல்ல. வேலைக்கு போயிட்டு அவள்தான் அப்படியே வீட்டோட இருந்துட வேண்டியதான் மேடம். அப்புறம் இவளுக்கு என்ன பதில்? நான் அவங்க கூட வந்துடணுமா? ப்ளீஸ் நரேஷ், என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கடா. ஏன் இப்ப மூஞ்ச பார்க்க மாட்டேற? பாரு நரேஷ், மூஞ்ச பாரு நரேஷ். ஏன் மூஞ்ச பார்க்க மாட்டேற? சிரிப்பு வருதா? எனக்கு கேனச்சு இவ கேன, இன்னும் இவள நிறைய ஏமாத்தி இருக்கலாம் போல, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு யோசிக்கிறியா? எனக்கு பயமாகுது மேடம். எனக்கு பாதுகாப்பு இல்லை நரேஷ், உன் காலில் கூட விழுறேன்டா. ப்ளீஸ் நரேஷ், எனக்கு புரிஞ்சுக்கிடா. ப்ளீஸ் நரேஷ், நரேஷ் நரேஷ் நான் சொல்றது கேளுடா. உன்னால நிறைய கஷ்டப்பட்டுடா. ப்ளீஸ் நரேஷ், என்னை இதுக்கு மேலே அசிங்கப்படுத்தாதடா. ஏந்திரமா, குட்டியம்மா ஏந்திர. குட்டியம்மா ஏந்திர, அங்க போய் உட்காரு. ஒரு ஆம்பளை இருந்தா தைரியமா இருக்கலாம்டா. ப்ளீஸ்டாப்பா. எங்க சரி, அவளுக்கு சமாதானமா ஒரு 2 வார்த்தை சொல்ல. அவன் என்ன பண்ணன்னு சொல்லு. ஐயோ கடவுளே. அவளை சமாதானம் பண்ணிட்டு நீ போக்கியோ, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். அவ்வளவுதான், கொஞ்சம் பொறுமையா இரு, நடக்கும். பொறுமையா எல்லாமே நடக்கும், நல்லதா நடக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஏமாத்து வேலை எல்லாம் நடக்காது. இந்த மாதிரி டுபாக்கூர் எல்லாம் சரி வராது. கரெக்டா சொல்ல அவள்கிட்ட உன் முடிவு என்னதுன்னு. கொஞ்சம் பொறுமையா இரு, நீ நினைச்சது நடக்கும் மேடம். நினைச்சதுன்னா என்னது? அவள்தான் மேடம் சொல்லுவேன். நினைச்சது நடக்கும்னா என்ன பிளான் வச்சிருக்க மேடம்? நடக்கும், அவள்தான் மேடம். நடக்கும்போது எல்லாம் தானா அது இது நடக்கும் மேடம். நீ அப்ப அவளை கைவிட மாட்ட? அப்படிலாம் இல்ல மேடம். இன்னைக்கு இந்த கஷ்டத்துக்கு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லு நரேஷ். எனக்கு அது போதும். எனக்கு நான் சொல்றேன் பொறுமையா. பொறுமையானா எப்படி? அசிங்கமா மெசேஜ் அனுப்பிச்சு விடுவியா? என் வீட்டு ஆம்பளை உன் அக்காவுக்கு அது மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சா சும்மா இருப்பியா நீ? மேடம், அந்த மெசேஜ் எடுத்து படிச்சு பாருங்க மேடம். நீங்க மெசேஜ் அனுப்பிச்சேன் மேடம். செப்டம்பர் 13ஆம் தேதி மெசேஜ் அனுப்பிச்சேன். முன்னாடி நைட்டு ஃபுல்லா என் கூட வீடியோ கால்ல பேசின்னு இருக்கிற. அதுக்கப்புறம் இல்ல விட்டுட்டு போனவன் கூட எதுக்கு நீ வீடியோ கால்ல பேசுற? பரன்னு சொல்லிட்டு போனா மேடம். மேடம் 13ஆம் தேதி மெசேஜ் பண்ண மேடம். பர்த்டே ஆச்சுன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு. எதுக்கு பண்ற? அத விட்டுட்டு போயிட்டால, அப்புறம் என்ன பர்த்டே மண்ணாங்கட்டி? எதுலயும் ஒரு ஸ்டெடி கிடையாது. எப்படி நீங்க குடும்பம் பண்ணுவீங்க? இப்ப என்னதான் முடிவுல இருக்க சொல்லு. நான் வெயிட் பண்ண சொல்லுங்க மேடம். வெயிட் பண்ணா நீ கல்யாணம் பண்ணுவியா அவளை? நான் வீட்ல பேசுறேன் மேடம், சொல்லி பாக்குறேன் மேடம். உனக்கு விருப்பமா அவளை கல்யாணம் பண்ண? எனக்கு விருப்பம் தான் மேடம். ஏன்னா வீட்ல எல்லாம் சொல்லணும் மேடம். அதுதான் பயம். வீட்ல கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்றேன்னு சொல்றேன். வீட்ல நான் பேசுறேன் மேடம். எப்படியோ
எனக்கு எப்படியோ ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்கு மேடம். அதெல்லாம் அடிச்சிட்டு தான் மேடம் நான் இந்த வார்த்தையை எடுக்க முடியும். இப்பவே எல்லாம் பேசினா சிவப்பாளி அடிச்சிருவாங்க மேடம். அவளை ஏமாத்த மாட்டியே? கண்டிப்பா. அவளை ஏமாத்துறியா? இல்ல மேடம். ஒரு நிமிஷம். சரி கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு இப்ப தாலி கட்டிட்டு நீ போய் இரு போ. அப்பெல்லாம் 3 லட்ச ரூபாய் நான் 4 லட்ச ரூபாய் கடன் கூட கொடு, நான் வேணா சொல்லல. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இவங்க முன்னாடி எல்லாம் தாலி கட்டிக்கிறப்ப நம்மள ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு நீ அப்படி போறதுன்னா எனக்கு தாலி கட்டிட்டு போ. 3 லட்ச ரூபாய் இல்ல, 4 லட்ச ரூபாய் இருக்கட்டும், 6 லட்ச ரூபாய் இருக்கட்டும், நீ போய் 5 வருஷம் கழிச்சு கூட நீ திரும்பி வா. நரேஷ், என்ன நரேஷ், என்ன முட்டாளுன்னு நினைச்சிட்டியா நீ? சொல்லு. நீ இவர் வருவாரு, இவரு அவங்க வீட்டு ஃபீலிங் இருந்தாக்கா எத்தனை வந்து மொத்தமா என் மேல கொட்டிடுவாரு, எல்லாமே பண்ணிடுவாரு. ஆனா இவருக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது, அவருக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு. நாங்க எங்கன்னா சும்மாவை வாங்கி என்ன பேங்க்ல லோன் போட்ட வாங்கிக்கினாங்க எங்க அம்மா எங்க அப்பா. என்ன பெத்துக்கல கஷ்டப்பட்டு, உன்னை எப்படி பெத்துக்குனாங்களோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களோ அப்படிதான். சரியா? உன்னை விட்டு போனா 5 நிமிஷம் ஆகுது. ஒருத்தர் மோசம் பண்ண அந்த கேட்டகரியில வளர்ந்துக்கிறேன் நானு. சரியா? சும்மா பேசினுக்கிற. வீட்டுக்கு போனோம் அப்ப சொல்ல வேண்டியது தானடா, வீட்டுக்கு போனோம் நானுன்னு சொல்லிட்டு அப்ப பேசிருக்க வேண்டியது தானே. அப்ப நான் வேற மைண்ட் செட்ல இருந்தேன். வேற மைண்ட் செட்னா நல்லா கிடைச்சிருக்குது, எல்லாமே நல்லா அனுபவிச்சுட்டு உட்காந்து அனுபவிச்சுட்டு நம்ம அப்புறமா பாய் பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பி போலாம். அப்பெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் நானு, சத்தியமா சொல்றேன், சும்மாவே விட மாட்டேன். சரியா? என்ன பண்ணுவேன்? நான் பொம்பளைங்க எல்லாம் இப்படியே ஏமாந்துனே இருப்பாங்களா? எத்தனை பேர் இப்படி ஏமாத்திக்கிற? நான் சொல்றேன் பொறுமையா இரு மேடம், அவள சொல்றாங்க நீ இப்படி பேசி நிக்கிற. மேடம் அங்க உட்காந்துக்கிட்டோமா? போ மேடம். நான் அப்படி உட்காந்துக்கிட்டுமா? 3 வருஷம் கூட போய் இருந்தல்ல. சிரிக்காத நரேஷ், என் ஃபீலிங்ஸ் உனக்கு சிரிக்கிற மாதிரி. ஃபீலிங்ஸ்லாம் இல்ல குட்டி, நான் வீட்டுக்கு போனோம் குட்டி. நான் இப்போ இங்கே பாரு, வீட்டுல நம்ம நல்லா இருந்தோம்னா அவங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது நரேஷ். ப்ளீஸ் நரேஷ், நான் சொல்றது கேளு நரேஷ். என்னதான் பிரச்சனை? ஓப்பனா இப்ப சிரிக்காத. நீ சிரிச்சா எனக்கும் எப்படி சிரிப்பேன்டா நானு. என்ன கம்பளெல்லாம் ஊத்துட்டுக்கிற, முடியெல்லாம் இவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிட்டுக்கிற. ஐயோ கடவுளே. நான் வரேன், நான் பொறுமையா வரேன். அச்சா வரேன். சீச்சி, மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். நான் சொல்றது கேளு நரேஷ். நரேஷ் நீ விளையாட்டு தரமா நினைச்சிருக்க. ஏன் இங்க உட்கார்ந்த? என்னடா 4 வருஷமா இப்படிதானே உட்கார்ந்த? ஐயோ நான் இப்போ மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு நான் வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷ். எனக்கு வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? வா நம்ம செத்து போலாம், வா. தெரியும்ல எவ்வளவோ பண்ணிட்டேன் உனக்காக, தெரியும்ல, வா செத்து போலாம், வா. அந்த பொண்ணு கூட போனா அவன் அந்த பொண்ணு கூடயே செத்து போயிட்டா, அவ்வளவுதான். உனக்கு கர்மாந்திரம் பண்ணி காரியம் பண்ணி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். பசங்க என்ன ஆகும்? கேக்குறாங்க பாரு மேடம். பசங்க கேக்குறாங்க. பொம்பளை புள்ள பெத்து வச்சிருக்கல பாவம். மேடம் காலைல சாப்பிடல மேடம். 1 கிலோ அரிசினா கூட சாப்பிடனா கூட நரேஷ் தாராளமா உட்காந்து சாப்பிடுவான். பிரியாணி செஞ்சு டபராவை கீழே இறக்கி வச்சுட்டோம்னா அதை கழுவி வச்சிருவான். அவன் தான் கழுவான் பாத்திரம் வீட்டுல. குட்டியம்மா சொல்லுங்க மேடம். கூட்டிட்டு போ வீட்டுக்கு. மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். நிறைய வேலை இருக்குது மேடம் எனக்கு. 4 வருஷம் இருக்க தெரிஞ்சதுல அவ கூட. இப்ப ஃபைனலா ஒரு வார்த்தை சொல்லு குட்டியம்மாக்கு. நான் என்னத்த சொல்றது? சொல்லு. பொறுமையா இருக்கு சொல்லுங்க மேடம். வெயிட் பண்ண சொல்லுங்க மேடம். வெயிட் பண்ணா தாலி கட்டி வா. அதுதான் மேடம் பொறுமையா. ஒரு நிமிஷம். தாலி கட்டுவியா பொறுமையா இருந்தா? நான் வீட்ல போய் பேசுவேன் மேடம். நானு ஒரு கேரண்டி கொடுக்கணும்ல அவளுக்கு. நான் தான் கொடுக்குறேன் மேடம். இந்த ஷோல வந்து 2 மாசமா பேசாம இனிமேல் போய் பேசிர போறேன். இருமா இரு. என்ன கேரண்டி கொடுக்குற? அதான் இந்த ஷோலயே வந்து நான் சொல்றேன்ல மேடம். என்னது அவளுக்கு தாலி கட்டுறேன்னா? அவள்கிட்ட சொல்லு. நான் அதான் வீட்ல போய் கட்டிட்டு போனாரு. இப்போலாம் கட்ட முடியாது. இப்ப கட்டிட்டு போ. அதுக்குலாம் ஒரு 4 கிழமை ராவுகா எம்மகண்டலாம் பார்க்கணும். கொஞ்சம் இருமா குட்டியம்மா. அவளை ஏமாத்த மாட்டல? ஏமாத்தல மாட்டேன் மேடம். இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன். பண்ணலாம். கல்யாணம் பண்ண வெச்சுக்கோ. அவ வந்து நிப்பா மண்டபத்துல. சரி மேடம். பிரச்சனை கிரியேட் பண்ணுவான். கண்டிப்பா. புரியுதா? இன்னும் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கியா? அப்புறம் என்ன மேடம்? எனக்கு மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.